அவன் மேலே அவன் குடும்பத்தாரை பிரிஞ்சு அவன் தனியாக தவிச்சிட்டு இருக்கிறான். குடும்பத்தார் ஐயோ என் பிள்ளை இப்படி பிசாசுனால அலகழிக்கப்பட்டு வனாந்திரத்தில் இருக்கானேன்னு கண்ணீர் வடித்து கொண்டு இருக்கிறாங்க. யாராலையுமே மாற்ற முடியல அவன் வாழ்க்கையை, யாராலையும் மாற்ற முடியல, சொந்தக்காரங்களாலையும் மாற்ற முடியல, அவனை திருமணம் பண்ணி இந்த மனைவியால் மாற்ற முடியல, பிள்ளைங்களால் மாற்ற முடியல. அவன் வாழ்க்கை பிசாசால். ஏன்னா அவன் திருடன், பிசாசு, திருட்டு பைய, யாராலையும் மாற்ற முடியல, பிரிவினை. ஆனால் இயேசு மனதுருகினார். அந்த பிசாசு பிடித்திருந்த அந்த மனிதன் மீது மனதுருகினார். அவனுடைய குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவர் மேலும் மனதுருகினார். அதனால பார்த்தீங்கன்னா அவர் கிளம்பிட்டார். எங்கே கிளம்பிட்டார்? மார்க் 4:37 அவனுக்காக மனதுருகி கிளம்பிட்டார். போட்டை எடுத்து சீசர்களோட கிளம்பிட்டார். அக்கறைக்கு போவோம் வாங்க அப்படின்னு கிளம்புனா வழியில் தண்ணியில் இருக்கிற பேய்க, பிசாசுங்கிறது ஆவி மண்டலத்தில் இருக்கிறது, காற்றில் இருக்கிறதெல்லாம் பிசாசுக, ஆவி மண்டலத்தில் இருக்கிற பிசாசுக, தண்ணீரில் இருக்கிறது பேய்கள். இந்த தண்ணீரில் இருக்கிற பேய்களும் ஆவி மண்டலத்தில் இருக்கிற பிசாசுகளும் சேர்ந்து இயேசு எந்த மனிதன் மேலே மனதுருகி, எந்த பிரிவினையாக இருக்கிற அந்த குடும்பத்து மேலே மனதுருகி அந்த குடும்பத்தை சேர்க்கறதுக்காண்டி, அந்த குடும்பத்தை ஒன்று சேர்த்து அவனை ஆசீர்வதிக்கிறதுக்காண்டி போகிற அவருடைய பிரயாணத்தை தடுப்பதற்காக தண்ணீரில் இருந்த பிசாசுகள் அலைகளை எழும்ப செய்தது. காற்றில் இருந்த பிசாசுகள் அவருடைய அந்த கப்பலை தடுத்தது. நல்லா தெரிஞ்சுக்குவோம், அவருடைய மனதிற்கும் உன்மேல் இருப்பதனால அந்த மனதுருக்கத்தை பிசாசால என்னாலும், பிசாசு மட்டும் இல்லை எந்த சக்தியாலும் இயேசு கிறிஸ்து உங்கள் மீது வைத்திருக்கிற மனதுருக்கத்தை ஒரு நாளும் தடுத்திட முடியாது, ஒரு நாளும் தடுத்திட முடியாது. அந்த லேகியோன் பிசாசு பிடித்திருந்தவனை விடுவிக்கிறதுக்காண்டி அவன் குடும்பத்து மேலே மனதுருகி, அவன் மேலே மனதுருகி இயேசு கடற்கரையில் அந்த படகை எடுத்துகிட்டு அக்கறைக்கு போகிட்டு இருக்காருங்க. தண்ணீரில் இருக்கிற பேய்களும் காற்றில் இருக்கிற பிசாசுகளும் சேர்ந்து அவரை தடுக்க பார்க்குது. இன்னைக்கு உன் வாழ்க்கையிலும் இயேசு உன் மீது மனதுருகி, உன் குடும்பத்து மேலே மனதுருகி அவர் செய்ய இருக்கிற அற்புதங்களை தடுப்பதற்கு பிசாசுகள் எவ்வளவோ முயற்சி செய்து கொண்டிருக்கின்றன. ஒன்றை தெரிந்து கொள்ளுங்கள், பிசாசும் பேய்களும் எவ்வளவு முயற்சி செய்தாலும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் அவர் உங்கள் மேல் வைத்திருக்கிற அந்த மனதுருக்கத்தின் நன்மைகளை ஒரு நாளும்